ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் வந்து என்ன பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எய்ம்ஸ் சிஆர்இ 2025 ஃபார்மசிஸ்ட் எக்ஸாம் வந்து நடந்து முடிஞ்சிச்சு இன்றைக்கி. ஸோ நிறைய பேர் வந்து இன்றைக்கி அட்டன் பண்ணாங்க. சென்னை அண்ட் தென் மதுரை, கோயம்புத்தூர். எனக்கு தெரிஞ்ச சென்டர் வந்து தமிழ்நாட்டில் 3 சென்டர் தான். இதே மீறி வேறு எங்கன்னா எழுதியிருந்தீங்கன்னா அவங்களோட சென்டர் நேமை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் வந்து சென்னையிலே குன்றத்தூர் தான் வந்து மேஜர் சென்டராக வந்து போட்டிருந்தாங்க. சென்னையில் வேறு எங்கேயும் இல்லை. ஸோ நிறைய சப்ஸ்கிரைபர் வந்து எழுத வந்திருந்தாங்க. அண்ட் தென் வந்து இன்ஃபார்மும் பண்ணியிருந்தாங்க, இதுமாதிரி வந்து பார்த்துருக்கோம் சேனல்னு. ஸோ தேங்க்ஸ் ஃபார் ஆல் சப்போர்ட். அண்ட் தென் இந்த வீடியோவில் வந்து என்னென்ன டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எய்ம்ஸ் கொஷின் வந்து எப்படி இருந்தது, அண்ட் தென் வந்து எந்த மாதிரி கேட்டிருந்தான், சிலபஸ் வைஸ் கேட்டிருந்தானா, அண்ட் தென் வந்து நம்ம வந்து ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ணுற மாதிரி கொஷின் இருந்ததா அப்படின்ட்டு ஃபுல்லாக வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். அதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து எய்ம்ஸோட பேட்டர்ன், எக்ஸாம் பேட்டர்ன் ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா. இப்போ ஆர்ஆர்பி அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அவன் ஒரு பேட்டர்ன் வச்சுருப்பான். அண்ட் தென் எய்ம்ஸ்னு ஒத்துக்கிட்டா அவன் ஒரு பேட்டர்ன் வச்சுருப்பான். ஆனால் அந்த ஒரு பேட்டர்ன் கூட அவன் இதில் வந்து ஃபாலோவே பண்ணல. டைரெக்டாக இது வந்து எப்படின்னா ஃபார்மகாலஜி எக்ஸாம் அப்படின்னு வச்சிடலாம். நம்ம ஃபார்மசிஸ்ட் எக்ஸாம் அப்படின்னு வந்து நம்ம மெனி சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. இப்போ சூட்டிக்ஸு, காலேஜி, அண்ட் தென் மெடிசினல் கெமிஸ்ட்ரி, அண்ட் தென் அதுமாரி நிறைய சப்ஜெக்ட்ஸ்லாம் வந்து சேர்ந்து அதுலேருந்து கொஷின்ஸ் எடுப்பாங்க அப்படின்னு பார்த்தா அப்படி எடுக்கவே இல்லாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபார்மகாலஜி தான். அதுவும் ஃபார்மகாலஜியில் டெப்த்தாக கேட்டு விட்டான். எப்படின்னா கேஸ் ஸ்டடீஸ்லாம் கேட்டு விட்டான். அவன் மானு இஷ்டத்துன்னு அவனுக்கு தோன்றதெல்லாம் எடுத்து சிலபஸில் இல்லாததெல்லாம் கேட்டு விட்ருக்கான். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக ஃபார்மசிஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா டிப்ளமோ சிலபஸ் தான் வந்து கேட்கணும். ஆனால் அவன் வந்து கேட்டது பார்த்திங்கன்னா பிஜி அண்ட் தென் பிஹெச்டிலாம் பண்ணுவாங்க பார்த்தீங்களா. இப்போ ஒரு லேப் வேல்யூ கொடுத்துட்டு இதுக்கு என்ன வரும் அப்படின்னு வந்து கேட்டிருக்கான். கொஷின்ஸே எப்படின்னா ஒரு 4லேருந்து 5 லைன் வரைக்கும் கொஷின்ஸை கொடுத்துட்டு ஒரு 2 லைனுக்கு வந்து சூஸை கொடுத்துட்டு இதில் செலக்ட் பண்ணி எழுதுங்க, அதுக்கப்புறம் இந்த வேல்யூ ஏறினா என்ன ஆகும் அப்படி இப்படின்னு அவமான இஷ்டத்துன்னு வந்து கேட்டிருந்தான். ஸோ அது வந்து டிப்ளமோ ஸ்டாண்டர்டில் இல்லவே இல்லை. ஃபஸ்ட்டு ட்ராபேக்கு டிப்ளமோ கேண்டிடேட்ஸ்க்கெலாம் இது ஒரு பெரிய ஒரு டிஸப்பாயின்மெண்ட் தான். ஏன் அப்படின்னு சொல்லணும்னா, ஆக்சுவலாக ஒரு டிப்ளமோவுக்கு ஒரு ஸ்டாண்டர்டைஸ் தான் இருக்கும் சிலபஸில். அதை மீறி வந்து அவங்களுக்கு இருக்காது. ஆனால் அந்த கொஷின்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஒரு கேஸ் ஸ்டடி மாரி கொடுத்துட்டு நிறைய பிளட் வால்யூம்ஸு அண்ட் தென் நிறைய வந்து எப்படின்னா சின்ன சின்ன இன்ட்ஸ்லாம் கொடுத்துட்டு அதெல்லாம் வந்து கேட்டிருந்தாங்க. அண்ட் தென் வந்து அதர் சப்ஜெக்ட் ஃபார்மகாலஜி தவிர வேறு எதில் போயிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபார்மகோ கைனடிக்ஸ் 7th சிலபஸ் நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ. அது சப்ஜெக்ட் நேம் எனக்கு மறந்து போச்சு. ஃபார்மகோ கைனடிக்ஸ், இந்த 0 ஆர்டர் கைனடிக்ஸு, ஃபஸ்ட் ஆர்டர் கைனடிக்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா. அதுலேருந்துலாம் வந்து ஒரு நிறைய கேட்டிருந்தாங்க. அதில் எப்படின்னா ஆக்சுவலாக வந்து 5 பார்ட் இருக்கும். அதில் வந்து ஒரு பாட்டுக்கும் 20 கொஷின்ஸு, 18 மினிட்ஸு. ஸோ எப்படின்னா ஃபஸ்ட்டு பார்ட் வந்து நம்ம வந்து ஜென்ரல் சயின்ஸு, ஜிகே அண்ட் தென் மேக்ஸ், அந்த 3 தான் வந்து இருக்கும். ஆனால் இந்த வாட்டி மேக்ஸ்லேருந்து ஒரு கொஷின் கூட வரல. ஜென்ரல்லேருந்து கேட்டது பார்த்திங்கன்னா பிளட் ரிலேஷனு, அண்ட் தென் வந்து சென்சஸ்ஸு, அதுக்கப்புறம் சிப்கோ மூமெண்ட்டு, அப்படி இப்படின்னு ஒரு 20 கொஷின்ஸ் வந்து ஸ்டேட், அதாவது இப்போ சூரத் வந்து டைமண்ட் சிட்டி, அண்ட் தென் வந்து மேன்செஸ்டர் ஆஃப் இந்தியா வந்து என்னது அகமதாபாத் அப்படின்னு வந்து கேட்போம் பார்த்தீங்களா. அது அந்த மாதிரி கேட்டிருந்தாங்க ஒரு கொஷினு. அந்த மாதிரி வந்து ஜென்ரல் சயின்ஸ் வந்து ஒரு ஓகே தான். அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஜிகே மட்டும் தான் வந்துச்சு. அதுக்கப்புறம் பிளட் ரிலேஷன் ரீசனிங்லேருந்து ஒரு கொஷினு, மேக்ஸ்லேருந்து ஒரு கொஷின் கூட வரல. அப்புறமா ஜென்ரல் சயின்ஸ், இந்த ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி அதுலேருந்து எதுவுமே ஒன்று கூட வரல. கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்தும் வந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த ஸ்டேட் நேம் ஸ்டாட்டிக் ஜிகே அதுலேருந்து வந்துச்சு. நெக்ஸ்ட்டு பார்ட் 2ல் வந்து ஃபார்மகோகைனடிக்ஸ் ஸ்டார்ட் ஆச்சு. ஃபார்மகோகைனடிக்ஸ் வந்து எப்படி கேட்டிருந்தாங்கன்னா, அதை சொன்னோம் பார்த்தீங்களா. கொஷினே வந்து ஒரு 5 லைன் கொடுத்துட்டு HCO3 லெவல் இன் பிளட்டு அது இன்க்ரீஸ் ஆனால் என்ன மாதிரி கண்டிஷன் அப்படி இப்படின்ட்டு வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அதெல்லாம் வந்து எனக்கே தெரியல. எனக்கு மட்டும் தெரியலன்னு பார்த்தா நாங்கள் வந்திருக்க எல்லாருக்கிட்டையும் டிஸ்கஸ் பண்ணேன். ஸோ அது ஆன்சருக்கு என்னால் கண்டுபிடிக்க முடியல. அதுக்கப்புறம் நிறைய வந்து ஜென்ரல் ஃபார்மகாலஜி இருக்குது பார்த்தீங்களா. அந்த ஜென்ரல் ஃபார்மகாலஜியில் எப்படின்னா ட்ரக்கோட பயோஅவைலபிலிட்டி வந்து எப்படி இன்க்ரீஸ் ஆகும், அண்ட் தென் கிளினிக்கல் ட்ரையல் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா
பார்ட் 3ல வந்து பார்த்திங்கன்னா அப்போ தான் வந்து ஃபார்மகாலஜி வந்து வந்துச்சு. அதுலேருந்து பார்த்திங்கன்னா நிறைய இந்த ஆன்டிடோட்ஸு, அட்வர்ஸ் எஃபெக்ட்டு, சைடு எஃபெக்ட்டு, அப்புறமா ஓவர் டோஸ் ஆனால் என்ன கொடுப்போம், அந்த மாதிரிலாம் வந்து நிறைய கேட்டிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் டேரக்ட் கொஷினால் ஈஸியாக இருந்துச்சு. ஆன்லைன் கொஷின்லாம் வந்து நம்ம ஈஸியாக அட்டன் பண்ணுற மாதிரி இருந்தது. 2-3 தான் வந்து ட்ரிக்கியாக இருந்தது. மற்றபடி பார்த்திங்கன்னா சூட்டிக்ஸ்லேருந்து ஒரு கொஷின் கூட வரல. சூட்டிக்ஸ்லேருந்து நன் ஆஃப் த கொஷின் கேம்டு. அதுக்கப்புறம் காக்னஸிலேருந்தும் ஒரு கொஷின் கூட வரல. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேறு என்ன, மெடிசினல் கெமிஸ்ட்ரிலேருந்து ஒரு கொஷினும் வரல. ஃபுல்லாக ஃபார்மகாலஜியில் அந்த பார்ட் சி ஆரம்பிச்சது. பார்ட் சிலேருந்து அந்த பார்ட் டி வரைக்கும் ஃபுல்லாக ஃபார்மகாலஜி தான். 100வது கொஷின் வரைக்கும் ஃபார்மகாலஜியை வச்சு கேட்டு அதிலே வந்து க்ளோஸ் பண்ணி சாப்டர் முடிச்சிட்டானுங்க. ஸோ வந்தவங்கள நான் விசாரித்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் எல்லோரும் வந்து 60, அந்த 60யை விட்டு யாருமே அதிகமாக நான் வந்து கரெக்டாக போட்டேன் அப்படின்னு வந்து சொல்லலை. ஆனால் அந்த வாட்டி வந்து ஒரு ரிவர்சல், அதாவது ப்ரீவியஸ் இயருக்கும் இந்த இயருக்கும் வந்து ரிசல்ட்டே வந்து ரிவர்சலாக இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஃபார்மகாலஜிலேருந்தே ஃபுல்லாக கேட்டதுனால ஃபார்மகாலஜி மட்டும் படித்த கேண்டிடேட் வந்து நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண 100% வாய்ப்பு இருக்குது. அண்ட் தென் ஃபார்மகோ கைனடிக்ஸ் அதுலேருந்து கேட்டாங்க பார்த்தீங்களா, அதுலேருந்து ஒரு 20 கொஷினில் 5 கொஷின் மேலே யாருக்குமே எனக்கு தெரிஞ்சு ஆன்சர் தெரியாது, ப்ராப்பராக தெரியாது. ஏன்னா வந்து ஸ்டேட்மெண்ட்டை வந்து அந்த மாதிரி இருந்தது, சாய்ஸும் அந்த மாதிரி வந்து இருந்தது. ஸோ கட் ஆஃப் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு லக் பேஸில் தான் வந்து இந்த வாட்டி வந்து நிறைய பேருக்கு வாய்ப்பு இருக்குது. யாருக்கு லக் இருக்கோ அவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதாவது பார்த்திங்கன்னா அந்த வாட்டி கட் ஆஃப் வந்து கண்டிப்பாக குறையும். ப்ரீவியஸ் இயரே வந்து ஈஸியாக தான் இருந்தது. ஆனால் கட் ஆஃப் வந்து 240, அதுதான் வந்து பிசி அண்ட் தென் அந்த ஓசி கேட்டகரிலாம் இருக்குது பார்த்திங்களா, அந்த 240 to 260 இருந்தது. இந்த வாட்டி வந்து 230 ட்ராப் ஆகும். 10 மார்க் வந்து ட்ராப் கம்பல்சரி ஆகும். அதுலேயும் இல்லாமல் வேக்கன்சிஸ் வேறு அதிகம். இதிலே வந்து வேக்கன்சிஸ் வந்து கட் ஆஃப் வந்து 2 வகையாக மாறும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா டிப்ளமோ கேண்டிடேட்ஸ் அண்ட் தென் பிஃபார்ம் கேண்டிடேட். டிப்ளமோ கேண்டிடேட்டுக்கு வந்து மோர் தென் 300+ வேக்கன்சிஸ் இருக்குது. ஆனால் பிஃபார்ம் கேண்டிடேட் ஒன்லி 100+. இஎஸ்ஐசி மட்டும்தான், இஎஸ்ஐசி ஜிப்மர் மட்டும்தான் வந்து பிஃபார்ம் கேண்டிடேட். மற்ற எல்லாமே வந்து டிப்ளமோ கேண்டிடேட் வந்து அடிச்சுன்னு இருக்குவாங்க. ஸோ டிப்ளமோ கேண்டிடேட்டுக்கு ஹேவ் த மோர் சான்சஸ். பிசி அண்ட் தென் ஓசி வந்து அந்த 230 to 260 சொன்ன பார்த்தீங்களா, அதுலேருந்து வரும். நெக்ஸ்ட்டு வந்து அந்த தம்ப்லைன்லேயே வந்து பார்த்துருப்பீங்க, கொஷின் பேப்பர் ஈஸியாக கஷ்டமாக அது வந்து ஒரே வாரத்தில் முடிங்க அப்படின்னா ஃபார்மகாலஜி படித்தவங்களுக்கு ஈஸி, ஃபார்மகாலஜியை தொடாதவங்களுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா அவன் வந்து மேத்ஸை ஃபாலோயிங் கூட கேட்டிருந்தான், அது கூட ஃபார்மகாலஜி வச்சு தான் கேட்டிருந்தான். ஆன்லைன் கொஷின் கேட்டிருந்தான், அதுவும் ஃபார்மகாலஜி வச்சு தான் கேட்டிருந்தான். ஒரு சொன்னோம் பார்த்தீங்களா 60+, அதாவது 60லேருந்து 70 கொஷின் கம்பல்சரி. அதில் வந்து ஃபார்மகாலஜி தான் அது. அவனுங்க ஃபார்மசிஸ்ட் எக்ஸாம் வரல, ஃபார்மகாலஜி எக்ஸாம்னு வச்சுருந்தாங்கன்னா ஃபார்மகாலஜி நல்லா படிச்சுட்டு வந்து ஃபார்மகாலஜி நல்லா எழுதிட்டு போயிடலாம். அவன் வந்து ஃபார்மசிஸ்ட் வச்சதால் எல்லா சப்ஜெக்ட்டும் படித்து டைம் தான் வேஸ்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஃபார்மகோ கைனடிக்ஸ் அதிலேருந்து ஒரு 10லேருந்து ஒரு 15 கொஷின் வந்துச்சு, அவ்வளோதான். மற்ற எல்லாமே வந்து ஃபார்மகாலஜி தான். இஎஸ்ஐசி, எய்ம்ஸு எல்லாத்துக்குமே. அதுக்கப்புறம் அந்த தம்ப்லைன்லேயே பார்த்துருப்பீங்க 90 மினிட்ஸ் 180 மினிட்ஸ், இது எதுக்கு ப்ரோ போட்டுருக்கீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து எதுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸாம் அட்மிட் கார்ட்லேயே வந்து 180 மினிட்ஸ் இருந்தது. அந்த 180 மினிட்ஸ் எதுக்கு இருந்தது அப்படின்னு நான் வந்து நிறைய சர்ச் பண்ணேன். அந்த இந்திக்கார சேனல்லாம் வந்து பைத்தியக்காரனுங்க என்ன சொல்லிட்டானுங்க, எய்ம்ஸுக்கு தனி எக்ஸாமு அண்ட் தென் இஎஸ்ஐசிக்கு தனி எக்ஸாமு, ஸோ வந்து 2 எக்ஸாமாக நீங்கள் வந்து எழுதுவீங்க அப்படி இப்படின்னு என்னை வந்து நேற்று நைட்லாம் குழப்பி விட்டானுங்க. ஆனால் அங்கே போய் பார்த்ததில் ஒரே ஒரு எக்ஸாம் தான் வந்து எழுதணும், 90 மினிட்ஸ் அதுக்கு மட்டும் தான் எழுதணும். ஸோ அதுக்காக தான் அதை வந்து நான் சொல்லணும் அப்படின்னு வந்து இருந்தேன். அதுகள்லையும் இல்லாமல் எக்ஸாம் கண்டக்ஷன் வெரி ஒஸ்ட்டு. குன்றத்தூரில் அவனுங்க ஒரு என்ட்ரியே வந்து மொக்க மீன்ஸ் நான் வந்து அவங்கள வந்து இது பண்ணலை, என்ன சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா வே ஆஃப் கண்டக்ஷன் எக்ஸாம் வந்து சரியாகவே இல்லை. ஃபஸ்ட்டு என்ட்ரி டைம்லேயும் வந்து ரொம்ப லேக் ஆகினாங்க. அதுக்கப்புறம் எக்ஸிட் டைம்லேயும் வந்து ஒரு 45 மினிட்ஸ் கிட்ட அங்கேயே உட்கார வச்சு சாவடிச்சானுங்க.
அதெல்லாம் வீடியோ எடுக்கலாம்னு நினச்சேன். சரி வேணாம், சரி நம்மள மாரி எம்ப்ளாயி தான் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்ட்டு நான் எதுவும் அங்கே வந்து எக்ஸாம் முடிச்சுட்டு கூட ரிவ்யூ நல்லபடியாக தான் போட்டு வந்தேன். நீங்களும் நல்லபடியாக போட்டுப்பீங்கன்னு நம்புகிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வர்ஸ்ட்டு சிலபஸ். ஏன் அப்படி வர்ஸ்ட்டு சிலபஸ் போட்டிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிலபஸ் வைஸ் அவன் கேட்கவே இல்லைங்க எக்ஸாமே. அவன் மாட்டுட்டு அவனுக்கு தோன்றதெல்லாம் எடுத்திருக்கான். என்னென்னவோ லேப் வேல்யூலாம் வச்சு விளையாடிருக்கான். டாக்டர் கேட்குற கொஷின்ஸ்லாம் வந்து இந்த பிஃபார்முக்கு டிப்ளமோவுக்கு கேட்டால் எப்படி எழுதுவான் கேண்டிடேட்ஸ்? அவனுக்கு ஒரு சிக்ஸ்த்து சென்ஸ் இருந்து தான் அவன் கொஷின் எடுத்தானா அப்படின்னு வந்து உங்களுக்கே டவுட் ஆகிடும். ஏன்னா 3000 ருபீஸ் கொடுத்து நம்ம வந்து அப்ளை பண்ணி போய் எழுதுகிறப்ப இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் வந்தால் நான் செம பெரிய ஒரு டிஸப்பாயின்மெண்ட். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்ட் பிஏ வந்து அந்த பிஃபார்ம் சிலபஸ்லேயும் இல்லாமல் டிப்ளமோ சிலபஸ்லேயும் இல்லாமல் இந்த எபிபிஎஸ் சிலபஸ் மாதிரி வந்து பார்ட் பிஏ வந்து இறங்கும் போது ஸோ அதுலேயே வந்து உங்களோட ஹோப் வந்து நிறைய உடைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால தான் வந்து அந்த வர்ஸ்ட்டு சிலபஸ் வந்து போட்டேன். சிலபஸ் வைஸ் அவன் கேட்கவே இல்லை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கட் ஆஃப் நான் சொன்ன மாரி தான். யூஆர் கேட்டகரிக்கு வந்து ஆல்மோஸ்ட் 250 வரைக்கும் வாய்ப்பு இருக்குது. ஓபிசிக்கு 230 வரைக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் நிறைய பேர் வந்து இந்த வாட்டி வந்து எப்படி எகிருவாங்க, அதாவது எப்படி ரிஜெக்ட் ஆவாங்க பார்த்தீங்கன்னா, நெகட்டிவ் மார்க்கில் தான் போகும். ஏன்னா வந்து நானே ஒரு 98 கொஷின் கிட்ட அட்டன் பண்ணேன். அதில் 60 கொஷினுக்கு ஆன்சர் கீ செக் பண்ணேன். அதில் வந்து 24 கொஷின் ராங் ஆன்சர். மிச்சம் 34 கொஷின் தான் வந்து கரெக்டு. அதாவது பார்த்திங்கன்னா ஒரு இப்போதைக்கு ஆஃப் ஆஃப் த மார்க் நெகட்டிவ் மார்க்லேயே போகுது. ஸோ யார் கரெக்டாக 60 கொஷின் 70 கொஷின் கரெக்டாக போட்டிருக்கானோ அவனுக்கு கம்பல்சரி வேலை. ஸோ நீங்கள் வந்து இது வரைக்கும் செக் பண்ணதில் உங்களுக்கு எவ்வளோ மார்க் வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை யாருக்காச்சும் ஒரு கேண்டிடேட் தமிழ்நாட்டிலேருந்து ஒரு இஎஸ்ஐசி எய்ம்ஸில் வந்து செலக்ட் ஆனால் எனக்கு ஒரு ப்ரௌட் தான். ஓகே, இந்த வீடியோ இதோடு முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.